மலையாளத்தில் கிளம்பியது ஓர் பூதம். அந்த பூதத்தை தொடர்ந்து மற்ற திரையுலகங்களிலும் பல பூதங்கள் கிளம்பி உள்ளன. ஆமாம், மலையாள திரையுலகில் நடிகைகள் மீதான பாலியல் வன்கொடுமை குறித்து ஆராய ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது. அதன் அறிக்கை வெளியானதை அடுத்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைகள் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது போல் தமிழ், தெலுங்கு, கன்னட திரையுலகில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் தெலுங்கு திரையுலகின் பிரபல நடன இயக்குநராக வலம் வரும் ஜானி மாஸ்டர் மீது பரபரப்பு பாலியல் புகாரை முன்வைத்துள்ளார் ஜூனியர் பெண் நடன கலைஞர். இந்தியாவில் பிரபலமான பாகுபலி, புஷ்பா, தமிழில் வாரிசு, பீஸ்ட் உள்ளிட்ட படங்களுக்கு நடன இயக்குநராக பணியாற்றிய ஜானி மாஸ்டர் தான் சிறுவயதில் மைனாக இருக்கும்போது தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அப்பெண் புகார் தெரிவித்திருந்தார். பலமுறை தன்னை ஜானி மாஸ்டர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதோடு பல்வேறு நகரங்களில் படப்பிடிப்பின் போதும் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் ஜானி மாஸ்டரால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் தன்னை வேறு எங்கும் பணியாற்ற விடமாட்டேன் என்று அவர் மிரட்டுவதாகவும் அந்த பெண் கூறியிருந்தார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்பட்டது. அவர் மீது கற்பழிப்பு, மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த பெண் மைனராக இருக்கும் போதே ஜானி மாஸ்டர் பாலியல் வன்கொடுமை செய்ததால் போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஜானி மாஸ்டர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தெலுங்கு திரையுலகில் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதையடுத்து ஜானி மாஸ்டர் தலைமறைவானார். அவரை தெலுங்கானா போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பெங்களூர் சென்ற காவல்துறையினர் அங்கு ஒளிந்திருந்த ஜானி மாஸ்டரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த நிலையில் அடுத்த சிக்கலாக ஜானி மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நடன இயக்குனர் சங்கத்திலிருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பாலியல் புகாருக்கு உள்ளான அவர் தெலுங்கு படங்களில் பணியாற்ற தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக தெலுங்கு திரைப்பட வர்த்தக சபை அறிவித்துள்ளது.